இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இன்றைய நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீண்டும் ஒரு புது விடியல் காண்பதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரை, நேற்றைய தினத்திலே படுக்கைக்கு சென்ற மக்கள் அதிகமான பேர் இன்றைய விடியலை அவர்கள் காணவில்லை. எங்களுக்கு மீண்டும் ஒரு விடியல் நீர் தந்திருக்கிறீர் என்றால் அது உம்முடைய தயவு மட்டுமே, அது உம்முடைய கருணை மட்டுமே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு மட்டுமே. அதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இன்று எங்களுள் நிறையட்டும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அதிகமாக நோயோடு இருக்கின்ற மக்களுக்கு நான் கொடுக்கின்ற இறைவார்த்தை இதுதான். 1 பேதுரு 2:23. இந்த இறைவார்த்தையை நீங்கள் ஜெபியுங்கள், தினமும் அதை தியானியுங்கள். தியானித்து வரும்போது இந்த இறைவார்த்தை உங்களுக்கு மாமிசமாக மாறும். இதிலிருந்து உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகும் என்று இந்த இறைவார்த்தையை நான் அடிக்கடி கொடுப்பதுண்டு. அதன் மூலமாக அதிகமான மக்கள் நோயிலிருந்து மீண்டு குணமடைந்து வந்திருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைய உலகத்தில் காயங்கள் கிடைப்பது எளிது. காயப்படாத மக்கள் இவ்வுலகில் எவருமே இல்லை. காயங்கள் துன்புறுத்தும் போது இயேசுவின் காயங்கள் மட்டுமே நமக்கு ஆறுதல். காரணம், நாம் படுகின்ற காயத்தை முதலில் அவரே தம்முடலில் ஏற்றார். உங்களிடம் காயம் இருந்தால் இயேசுவின் காயத்தோடு சேர்த்து கட்டுங்கள். இயேசுவின் காயங்கள் குணப்படுத்தும் வல்லமை உடையது. நமக்காக அவரே முதலில் காயமடைந்தார். இந்த உலக பாவங்கள், இச்சைகள், உடல் ஆசைகள், செல்வங்கள், பிறரிடமிருந்து கிடைக்கின்ற காயங்கள் ஏராளம். இவை அனைத்துக்கும் இவ்வுலகத்தில் மருந்தில்லை, மருத்துவமனைகளில் மருந்தில்லை. இயேசுவின் காயங்கள் மட்டுமே மருந்து. ஏனென்றால் நாம் படுகின்ற காயங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட காயங்களின் தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி. அதனால்தான் இந்த காயங்கள் அவருடைய காயத்தோடு சேரும்போதுதான் மகிமை அடைகிறது, அது குணமடைகின்றது. எனவே நம்முடைய மகிமை, மகிழ்ச்சி எல்லாம் நம்முடைய காயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய காயத்தோடு கட்டு போடும்போது அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு குணம் தரட்டும். சொற்களாலும் செயல்களாலும் மன காயங்களாலும் பல வேளைகளில் காயமடைந்த சகோதரமே, இந்த இறைவார்த்தை இன்று உங்களை எல்லா காயத்திலிருந்தும் விடுதலை தரும். என் காயங்களால் நீங்கள் குணமடைகின்றீர்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.